அனைவருக்கும் வணக்கம். த பவர் ஆஃப் நவ் எக்கார்ட் டோலியோட புக்கு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். இன்னைக்கு சாப்டர் 7. இதுல ஒரு போர்ட்டல்ஸ் இன்டு த அன்மேனிஃபெஸ்டட் அப்படிங்கிறார். இதுல நீங்க இந்த போர்ட்டல் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, அது ஒரு நுழைவாய்வு. நமக்கு நம்மளுடைய சோர்ஸ் என்ன, நம்ம சோர்ஸ் என்னன்னா இருப்பு. நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இருப்பு தான் நம்ம சோர்ஸு. அதை தான் இவர் அன்மேனிஃபெஸ்டட் அப்படிங்கிறாரு. போர்ட்டல்ஸ் இன்டு த அன்மேனிஃபெஸ்டட்னா அந்த போர்ட்டல் மூலியமாக தான் நம்ம கடவுளுடைய சாம்ராஜ்யம் அப்படின்னே அதை சொல்லலாம். ஸோ அந்த கடவுளுடைய அந்த சாம்ராஜ்யத்துக்குள்ள நம்ம நுழையணும்னா அதுக்கு இந்த போர்ட்டல்ஸ் ஓப்பன் ஆகணும். அதை பற்றி தான் இந்த சாப்டர் பூராவே சொல்லியிருக்காரு, போர்ட்டல்ஸ் பற்றி. ஸோ போன சாப்டர்ல அவர் உள் உடல் பற்றி சொல்லியிருக்காருல, நமக்குள்ள கண்ணுக்கு தெரியாத ஒரு எனர்ஜி ஃபீல்டு, அதுதான் இந்த இன்னர் பாடி. அதுல நம்மளுடைய கவனத்தை செலுத்தணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு போன சாப்டர்ல சொல்லியிருக்காரு. ஸோ அது சம்பந்தமா இந்த சாப்டர்ல அவர்கிட்ட நிறைய கேள்விகள் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த இன்னர் பாடியில நீங்க கவனத்தை செலுத்தணுங்கிறீங்களே, அது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒருத்தவங்க சொல்றாங்க. அதுக்கு இவர் என்ன பதில் சொல்லியிருக்காருன்னா, ஸோ அதை நம்ம ஒரு மெடிடேஷன் மாதிரியே செய்யலாம் அப்படின்னு. இப்போ கண்ணை மூடி நம்ம எப்படி மெடிடேஷன்ல உட்கார்றோமோ அதே மாதிரி இதுவுமே கண்ணை மூடி நம்ம உட்காரணும். ஆனா இந்த மெடிடேஷன் பண்றதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சைலண்டான ரூம்ல, அதாவது உங்களுடைய ஃபேவரட் ரூம்னே எடுத்துக்கோங்களேன். அந்த ஃபேவரட் ரூம்ல சைலண்டா இருக்கணும். ரூமு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது, ஃபோனோ இல்லை மக்களோ டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. உங்களுடைய ஃபேவரட் போஸ்டர்ல உட்காந்துக்கணும். உட்காந்துக்கிட்டு உங்களுடைய சுவாசத்துல நீங்க கவனத்தை வைக்கணும். உங்களுடைய முதுகெலும்பு நேரா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அப்பதான் நம்ம முதுகெலும்பு ஸ்ட்ரைட்டா இருந்தாதான் அலர்ட்டா இருப்போமா. ஸோ அதனால உங்க முதுகெலும்பு நேரா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அப்புறம் உங்களுடைய கவனம் பூரா மூச்சுல வைக்கணும். மூச்சுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா உங்களுடைய கவனம் உங்களுடைய உள் உடலுக்கு நீங்க செலுத்தணும். ஸோ அப்படி உங்க உள் உடலை நீங்க கவனம் செலுத்தும் பொழுது ஒரு எனர்ஜி ஃபீல்டு உருவாகும். அந்த ஃபீல்டு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்பு மாதிரியே இருக்கும்ல. ஸோ ஒரு அவுட்லைன் மாதிரி, நம்ம உடம்பு மாதிரியே ஒரு அவுட்லைனு, அதில் எனர்ஜி ஃப்ளோ ஆகிற மாதிரி இருக்கும். அதை நீங்க விஷுவலைஸ் கூட பண்ணிக்கலாம். அப்படி உங்களால அதை உணர முடியலன்னா இந்த மாதிரி ஒரு இமேஜா உங்க மைண்ட்ல கிரியேட் பண்ணி கொஞ்ச நேரம் அப்படியே அதில் அட்டென்ஷன் வைக்கும் பொழுது அப்ப என்ன ஆகும்னா அந்த அவுட்டர் லைன் கூட, அந்த உடல் மாதிரி இருக்கிற அந்த அவுட்டர் லைன் கூட அப்படியே மறைஞ்சு போயிடுமா. மறைஞ்சு போய் நீங்க அந்த உள் உடல் அப்படிங்கிறது நம்ம அப்படியே டீப்பா உள்ள போய் இருப்புக்குள்ள போயிடுவோம். ஸோ அந்த இருப்புக்குள்ள நீங்க போயிட்டீங்கன்னா நீங்க மர்ஜ் ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். நீங்க அந்த இருப்பாவே மாறிட்டீங்க அப்படிங்கிறது தான் அந்த விஷயமே. ஸோ இதுதான் அந்த உள் உடல் அப்படிங்கிறது அந்த போர்ட்டல். ஃபர்ஸ்ட் அந்த போர்ட்டல்ல நீங்க எப்பவுமே கவனத்தை வச்சுக்கிட்டே இருக்கீங்க. அதுக்கப்புறம் அந்த போர்ட்டல் ஓப்பன் ஆகும்போது நீங்க நம்மளுடைய சோர்ஸோட மர்ஜ் ஆயிடுறோம். ஸோ இதை நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த உள் உடல்ல எப்பவுமே கவனத்தை செலுத்தணும் அப்படிங்கிற மாதிரி அவர் போன சாப்டர்லயே சொல்லியிருக்காரு. ஸோ நம்மளுடைய இருப்பு அப்படிங்கிறது தான் நம்மளுடைய இயல்பும் கூட. கொஞ்ச நேரம் நீங்க அந்த இருப்பு நிலையிலேயே இருந்துட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் தான் மெதுவா நீங்க உங்களுடைய கவனத்தை இப்போ வெளி உலகத்துக்கு வரணும்ல. இருப்போட இணையறதுங்கிறது உங்களுடைய உள் உலகத்துக்குள்ள நீங்க போயிட்டீங்க. இப்போ வெளியில வரணுங்கும் போது மெதுமா உங்க கவனத்தை உங்க மூச்சுல கொண்டு வரணும். மூச்சுல இருந்து உங்களோட உள் உடலுக்கு கொண்டு வரணும். அதுக்கப்புறம் இந்த பிசிக்கல் பாடி. ஸோ இப்போ அந்த மெடிடேட்டிவ் ஸ்டேட்லயே இருப்பீங்க. இந்த மாதிரி நீங்க வந்த பிறகு அந்த மெடிடேட்டிவ் ஸ்டேட்ல இருப்பீங்க. அந்த மெடிடேட்டிவ் ஸ்டேட்ல இருக்கும்போதே உங்களை சுத்தி இருக்கிற எல்லா பொருள் எல்லாத்தையும் நீங்க அப்படியே பார்க்கணும். ஸோ பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எண்ணமுமே அந்த சமயத்துல வராது. அதுக்கப்புறம் உங்க முழு கவனமும் வெளி உலகத்தை நோக்கி இருக்கும் பொழுது பழையபடி உங்களுடைய மனம், இந்த உடல் அப்படிங்கிற அந்த நிலைக்கு நீங்க வந்துருவீங்க. ஸோ அதனால இந்த மெடிடேஷனை நீங்க எப்பெல்லாம் உங்களால முடியுமோ அப்பெல்லாம் நீங்க அதை பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இந்த அன்மேனிஃபெஸ்டட் அப்படிங்கிறது தான் அந்த சோர்ஸ் அப்படிங்கிறாரு. அந்த நிலையில நீங்க அந்த அந்த அன்மேனிஃபெஸ்டட்னு சொல்லக்கூடிய அந்த இருப்போடு நீங்க இணையும் போது நீங்க ரொம்ப அப்படியே டிரான்ஸ்பேரண்டா இருப்பீங்க. உங்களுக்குள்ள எதுவுமே இருக்காது. வெளி உலகத்துக்கு தான் உங்களுக்குன்னு நிறைய ஒரு ஐடென்டிட்டி அப்படிங்கிறது இருக்கும். ஸ்டேட்டஸ் இதெல்லாம் இருக்கு. ஆனா இந்த சோர்ஸ்க்குள்ள நீங்க இருக்கும் பொழுது அந்த மாதிரி ஒண்ணுமே இருக்காது. கம்ப்ளீட்டா நீங்க அந்த ஸ்டில்னஸ், அந்த பீஸ் அப்படிங்கிறது மாதிரி அதுக்குள்ள இருப்பீங்க. ஒரு பயங்கரமான ஒரு அமைதி நிலையில இருப்பீங்க. அப்சுலேட் ஸ்டில்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த அமைதியில நீங்க இருப்பீங்க அப்படிங்கிறாங்க. ஸோ இதை அந்த இதை இதை பத்தி
சில மக்கள் வந்து கேள்வி கேட்டிருக்காங்க. நீங்க வந்து சோர்ஸ் அப்படின்னு சொல்றீங்களே, அப்படின்னா வந்து ஈஸ்டர்ன் சைட்ல வந்து இதை வந்து சி அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அதை பத்தி சொல்றீங்களா அப்படின்னு டோலேயோ பார்த்து கேட்கும்போது இவர் சொல்றாரு, அந்த சி அப்படிங்கிறது வந்து அதுவுமே ஒரு போர்ட்டல் அப்படிங்கிறாரு. ஏன்னா அந்த சி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு மூமெண்ட் ஆஃப் எனர்ஜி. நம்ம இந்த உள் உடல்னு சொல்றோம்ல, அதை தான் ஈஸ்டர்ன் சைட்ல வந்து சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து என்ன பண்ணும்னா அந்த எனர்ஜி ஃபீல்டு வந்து எப்பவுமே நமக்குள்ள இருந்துட்டே இருக்கும். பட் நம்ம எப்போ நம்மளுடைய முழு கவனத்தையும் அதில் செலுத்துறோமோ அப்போ அந்த எனர்ஜி ஃபீல்டு வந்து இன்னும் நல்லா ஆக்டிவ் ஆகி நம்ம வந்து அந்த சோர்ஸோட ரீச் ஆகுவோம். ஸோ இது வந்து ஈஸ்டில் வந்து சி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அது என்ன சொல்லுதுன்னா அது வந்து மூமெண்ட், அது எப்பவுமே மூமெண்ட்ல தான் இருக்கும். இந்த எனர்ஜி ஃபீல்டு, அந்த எனர்ஜி பாடிங்கிறத வந்து நீங்க மனசுக்குள்ள வந்து இமேஜின் பண்ணி வச்சிருந்தா கூட அந்த எனர்ஜி வந்து அப்படியே நம்ம பாடிக்குள்ள அப்படியே ஃப்ளோ ஆயிட்டே தான் இருக்குது, அது ஸ்டில்னஸ்ல இல்லை. ஆனா அந்த அன்மேனிஃபெஸ்ட்னஸ் அப்படிங்கிறது வந்து ஸ்டில்னஸ், அதுல எந்த மூமெண்ட்டுமே இருக்காது, வெறுமே வந்து அது ஒரு எம்டி ஸ்பேஸ், அவ்வளவுதான். அதுக்குள்ள வேற ஒண்ணுமே இருக்காது, ஒண்ணும் இல்லாத தன்மை அப்படிங்கிறோம்ல, அதுதான். அதனால இப்போ நீங்க வந்து உங்களுடைய கவனம் பூரா உங்களுடைய உள் உடல்ல வரும் பொழுது அங்க நேமோ ஃபார்மோ ஒண்ணுமே இருக்காது. அதுவே நீங்க உங்க கவனம் பூரா வந்து வெளி நோக்கி இருக்கும் பொழுது அப்போ உங்களுக்கு வந்து அந்த மைண்டு, வெளி உலகம், பாஸ்ட் லைஃப், உங்களுடைய லைஃப் சிச்சுவேஷன், ஐடென்டிட்டி, இத்தனையுமே உங்களுக்குள்ள வந்து வந்துடும். ஸோ அதனால இவர் என்ன சொல்றாருன்னா, முடிஞ்ச அளவு நம்மளுடைய அட்டென்ஷன் வந்து நம்ம உள்ளுடல்ல வச்சிருக்கணும் அப்படிங்கிறாங்க. முழுமையான அட்டென்ஷன் வைக்க முடியலனா கூட உங்களுடைய டே டு டே ஆக்டிவிட்டீஸ் நீங்க பண்ணும் பொழுது ஒரு பார்ட் ஆஃப் அட்டென்ஷன், இப்போ உங்க கவனம்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா 100% ஆஃப் கவனம் வந்து நீங்க முழுசா உங்க மனதுல அந்த எக்ஸ்டர்னல் வேர்ல்டுலயே அட்டென்ஷன் கொடுத்துட்டே இருக்கணும்னு தேவையில்ல. ஒரு 60% அட்டென்ஷன் வந்து வெளி உலகத்துக்கு கொடுக்குறீங்கன்னா ஒரு 40% வந்து உங்களுடைய உள் உலகத்துக்கு கொடுக்கணுங்கிறாங்க. அந்த உள் உலகம்ங்கிறது நம்மளுடைய இந்த இன்னர் பாடி, அதை தான் சொல்றாரு. ஸோ அப்படி நீங்க வந்து கொடுக்கும் பொழுது நீங்க எப்பவுமே ஒரு, அதாவது அந்த அமைதி நிலை உங்களுக்குள்ள அந்த அமைதி அப்படிங்கிறது இருக்குங்கிறத வந்து நீங்க உணர்வீங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்றோம்னா அந்த உள் உடல்ல வந்து கவனம் செலுத்தாமையே இருக்கிறோம். எப்பவுமே நம்ம கவனம் பூரா வந்து நம்ம மனதில் உடைய ஆக்டிவிட்டீஸ்ல தான் இருக்கும். மனம் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு சத்தத்தை எழுப்பிட்டே தான் இருக்கு, ஒண்ணு மனசுல இருக்கும், இல்லை நம்ம செய்யற வேலைகள் அதுல தான் நம்ம அட்டென்ஷன் பூரா இருக்குமே தவிர்த்து நம்ம மெடிடேஷன்ல உட்கார்ந்தாதான் இந்த கவனம் அப்படிங்கிறது வந்து நம்ம உள்முக பயணம் அப்படிங்கிறதையே செய்யறோம். அது தவிர்த்து வேற ஏதாவது வேலைகள் எக்ஸ்டர்னலா செய்யும் பொழுது நம்ம ஒன்றும் அது பண்றது கிடையாது. ஆனா இவர் என்ன சொல்றாருன்னா எப்பவுமே அதுல ஒரு பார்ட் ஆஃப் அட்டென்ஷன் வந்து நம்ம கொடுத்துட்டே இருக்கணும் அப்படிங்கிறாரு. அதே சமயம் நம்ம வந்து அந்த மாதிரி நம்ம நம்ம சோர்ஸோட உள்ள போயிட்டு வரும் பொழுது நம்ம ஒரே மாதிரி இருக்க மாட்டோமா, இப்ப என்ன மாதிரி நீங்க இருக்கிறீங்களோ அதே மாதிரி இருக்க மாட்டீங்க, உங்களுக்குள்ள ஒரு சில மாற்றங்கள்லாம் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இன்னொன்னு வந்து இந்த அன்மேனிஃபெஸ்டட், அதாவது நம்ம சோர்ஸை தான் இவர் அன்மேனிஃபெஸ்டட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இந்த அன்மேனிஃபெஸ்டட் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இருந்து தான் எல்லாமே உருவாகுது. நம்ம எதையாவது நம்ம வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், அதை எப்படி நம்ம மேனிஃபெஸ்ட் பண்றோம்? அந்த கடவுளுடைய அந்த எம்டினஸ்ல இருந்து தான், ஒண்ணுமே இல்லாத நத்திங்ல இருந்து தான் சம்திங் அப்படிங்கிறதையே உருவாகுது. ஆனா இந்த அன்மேனிஃபெஸ்டடும் இந்த மேனிஃபெஸ்டடும் ஒன்னா தான் இருக்கு, ரெண்டுமே செப்பரேட்டே கிடையாது. ஆனா இது ரெண்டுத்தையும் இணைக்கிற ஒரு பிரிட்ஜா எது இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சி, அதாவது நம்மளுடைய இந்த இன்னர் பாடி வந்து இது ரெண்டுத்தையும் இணைக்கிற ஒரு பிரிட்ஜா இருக்கு. அதாவது கடவுளுக்கும் வெளி உலகத்துக்கும் இணைக்கக்கூடிய ஒரு பாலமா இந்த இன்னர் பாடி அப்படிங்கிறது இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதனால இது ரெண்டுமே செப்பரேட்டா நீங்க நினைக்க வேண்டாம். எப்படி வந்து நம்மளுடைய இந்த உடலுக்குள்ள இந்த ஆத்மா அப்படிங்கிறது உள்ளதா இருக்கு, நம்மளுடைய உடல் மனம் ஆத்மா இது மூணுமே ஒன்னாதான் இருக்கு, செப்பரேட்டா இல்ல. ஆனா நம்ம வந்து அதுல அதை உணராதனால நமக்குள்ள அந்த செப்பரேஷன் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கு. சோ அதுதான் இங்க அவர் சொல்ல வர்றாரு. இன்னொன்னு வந்து ஏன் நம்ம வந்து அந்த செப்பரேஷன் அப்படிங்கறத உணரணும், நமக்குள்ள அந்த ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது இருந்துட்டு இருக்கு இல்லையா, அதுதான் அந்த செப்பரேஷன் அப்படிங்கறதையே கொடுக்குது. ஸோ இன்னொன்று இந்த ட்ரீம்லெஸ் ஸ்லீப் அப்படிங்கிறது, ட்ரீம்லெஸ் ஸ்லீப் அப்படிங்கிறது என்னன்னா கனவே இல்லாத ஒரு தூக்கம். இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம தினமுமே தூங்குறோம். தூங்கும் பொழுது எல்லாருக்குமே தெரியும் நம்ம இந்த உடலை விட்டு வெளியில போயிட்டு தான் வரோங்கிறது. ஸோ இந்த உடலை விட்டு எங்க நம்ம போறோம்னா நம்மளுடைய இருப்பு, நம்மளுடைய சோர்ஸ் கிட்ட போயிட்டு தான் வரோம். ஆனா போயிட்டு வரும் பொழுது அங்கிருந்து நம்ம ஒரு வைட்டல் எனர்ஜி, உயிர் சக்தி, அதாவது இந்த பிரபஞ்ச சக்தியை வந்து நம்ம எடுத்துட்டு தான் வரோம். நம்ம சாப்பிட்றதுனால மட்டும் நமக்கு வந்து எனர்ஜி கிடைக்கிறது கிடையாது.
இந்த மாதிரி நம்ம பிரபஞ்ச சக்தியும் நமக்கு கிடைக்கிறதுனால தான் நம்மனால தினமும் நம்ம வந்து இயங்கிட்டே இருக்க முடியுதே. பத்ரிஜியே சொல்லியிருக்காரு, நமக்கு வந்து 95% சக்தி வந்து எங்கிருந்து கிடைக்குதுன்னா நம்ம பிரபஞ்ச அந்த காஸ்மிக் எனர்ஜி தான். மிச்சம் 5% தான் நம்ம சாப்பிட்ற உணவுல இருந்து நமக்கு கிடைக்குது. ஸோ அதை இங்க அவர் வந்து சொல்றாரு. அதனால வந்து ஆனா நம்ம வந்து தூங்கும் போது நம்ம வெளியில போயிட்டு வரோம் இல்லையா, சோர்ஸோட போயிட்டு வரோம் அப்படிங்கறது வந்து நம்ம கான்சியஸா செய்யறது இல்லை, நமக்கே தெரியாது. எப்ப ஏன் தெரியாமனா நம்ம வந்து அந்த கனவே இல்லாம இருக்கிறோம்ல, அப்போ வந்து எப்படி இருக்கும்? அது எப்படி இருக்குன்னே நம்மளால சொல்லவே முடியாது, வார்த்தைகளால நம்ம வந்து சொல்ல முடியாது. இன்னொன்னு, நீங்க வந்து அது எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு ஆராய்ச்சியில இறங்காதீங்க, ஏன்னா அது வந்து அதுல நீங்க ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. ஜீசஸ் வந்து இதை எப்படி சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, the truth will make you free but rather you will know the truth and the truth will make you free அப்படின்னு சொல்றாரு. அதாவது நீங்க வந்து உண்மையை தெரிஞ்சுக்கிறீங்க, உண்மை என்னங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அந்த உண்மை வந்து உங்களை ஃப்ரீ ஆக்கும். ஃப்ரீ ஆக்கும்னா என்ன? அந்த லிபரேஷன். எதிலிருந்து ஃப்ரீ ஆகுவீங்க? மாயை அப்படிங்கிற விஷயத்துல இருந்து. மாயை அப்படிங்கிறத நம்ம மனம் தான், நம்ம ஈகோ தான், இது எல்லாமே மாயை. இந்த துன்பம், கவலை, இது எல்லாமே என்ன ஆகுது? பயம், இது எல்லாமே மாயை. இதுல இருந்து நீங்க விடுபட்டுருவீங்க அப்படிங்கிற. ஆனா அந்த உண்மையை நீங்க தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான். ஸோ நம்ம இந்த இந்த மாதிரி அன்கான்ஷியஸா தூக்கத்துல நம்ம சோர்ஸோட போயிட்டு வர்றதுனால நமக்கு வந்து லிபரேஷனே கிடைக்காது. கான்ஷியஸா நம்ம போறோம் பாத்தீங்களா, இப்போ மெடிடேஷன்ல உட்காரும் பொழுது, நீங்க தியானத்துல உட்காரும் போது, அந்த உள்முகம் பயணம் பண்ணும்போது சில பேர் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவாங்க, நான் வந்து ஒரு டன்னலுக்குள்ள போன மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிறது. ஸோ அதெல்லாம் என்னன்னா, அவங்களுக்குள்ள இந்த போர்ட்டல் வந்து ஓப்பன் ஆகி அந்த சோர்ஸோட உள்ள போறது. மெடிடேஷன்ல நான் வந்து ஒரு சின்ன லைட்டு பார்த்தேன் அப்படிங்கிற, அந்த லைட்டுக்குள்ள அப்படியே டிராவல் ஆகி போறது. ஸோ இது எல்லாமே என்னன்னா, இந்த சோர்ஸோட நம்ம வந்து கனெக்ட் ஆகுறது. அதுவும் நமக்கு தெரிஞ்சே கான்ஷியஸா நம்ம போறோம்ல, கான்ஷியஸா போகும் பொழுதுதான் உங்களுக்கு அந்த லிபரேஷன் அப்படிங்கிறது வந்து கிடைக்குமே. அது வரைக்கும் கிடைக்காது. இன்னொன்னு, உங்களுக்கு உண்மை என்னங்கிறது தெரியணும். அதனால வந்து இந்த உள் உடல் அப்படிங்கிறது ஒரு போர்ட்டல். அந்த போர்ட்டல் மூலியமா தான் நீங்க வந்து அந்த சோர்ஸை ரீச் பண்ண முடியும். அதனாலதான் இவர் எப்பவுமே உங்க கவனத்தை வந்து கொஞ்சமாவது உங்களுடைய கவனம் வந்து உங்களுடைய போர்ட்டல்ல, அதாவது இந்த உள் உடல்ல இருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஸோ அப்பதான் உங்களுக்கு வந்து இந்த பரிணாம வளர்ச்சி அப்படிங்கிறது ஏற்படும். அது மட்டும் இல்ல, இந்த உள் உடலுக்கு வந்து வயசே ஆகாது. அது எனர்ஜி ஃபீல்டு தானே, அதுக்கு வயசே இருக்காது. வெளி உடலுக்கு தான், பிசிக்கல் பாடிக்கு தான் வந்து வயசாகும். அதனால அதுக்கு அதுல வந்து நீங்க எப்பவுமே எந்த வயசா இருந்தாலும் சரி, வயசானவங்களா இருந்தாலும் சரி, நம்ம வந்து எப்பவுமே அந்த உள்ளுடல்ல கவனத்தை செலுத்திட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சொல்லியிருக்காரு. இன்னொன்னு வந்து, இந்த போர்ட்டலை உங்களால வந்து ஆக்டிவேட் பண்ண முடியல, இல்ல இந்த போர்ட்டலை வந்து உங்களால ஃபீல் பண்ண முடியலன்னா வேற சில போர்ட்டல்ஸ் எல்லாம் இருக்கு. அதுல அந்த போர்ட்டல்ஸ் எல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா, முதல்ல பிரசன்ட் மூமெண்ட்ல இருக்கிறது. இது வந்து அவர் நிறைய சாப்டர்ஸ்ல சொல்லிட்டார். ஃபர்ஸ்ட்ல இருந்து அதை தான் சொல்லிட்டு இருக்காரு. பிரசன்ட் மூமெண்ட்ல நீங்க வாழணும் அப்படிங்கிறது, அதாவது நோ மைண்ட், மைண்டே இல்லாம இருக்கிறது தான். அப்பதான் நம்ம வந்து, அதுவுமே ஒரு போர்ட்டல் ஓப்பன். பிரசன்ட்ல வாழ்றதே ஒரு போர்ட்டல் தான். ஏன்னா அந்த நவ் அப்படிங்கிறதுல தான் வந்து நமக்கு கடந்த காலமும் இருக்காது, எதிர்காலமும் இருக்காது. அது வந்து அந்த ஹோல்னஸ்ல இருக்கிறது தான். உங்களுடைய பிரசன்ஸை வந்து நீங்க உணர்றீங்க பாத்தீங்களா? ஸோ அதுதான் அந்த போர்ட்டல் அப்படிங்கிறாங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு தெரியணும். ஏன்னா கடவுளுடைய சாரம் அப்படிங்கிறது வந்து எல்லா கிரியேச்சர்ஸ்லயுமே இருக்கு, எல்லா படைப்புகள்லயுமே கடவுளுடைய சாரம் இருக்கு அப்படிங்கிறாங்க. அதாவது ஒரு மலர்ல கூட இருக்கு, ஒரு 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 கட்டையில கூட இருக்கு, கல்லுல கூட இருக்கு. ஸோ எல்லாத்துலேயுமே, நம்மளை சுத்தி இருக்க எல்லா பொருள்லையுமே கடவுளுடைய சாரம் இருக்கு அப்படிங்கிறாங்க. ஜீசஸ் இதுதான் சொல்றாரு, நான் எல்லாத்துலேயுமே இருக்கேன் அப்படிங்கிறது. ஸோ எப்ப வந்து உங்களுக்குள்ள அந்த சாரத்தை நீங்க வந்து அந்த கடவுளுடைய சாரத்தோட இணையிறீங்களோ, எப்படி இந்த போர்ட்டல் மூலியமா போய் ஒண்ணுக்கு ஒண்ணு மர்ஜ் ஆகி அந்த ஹோலா நீங்க உணர்றீங்களோ, அப்போ உங்க கண்ணு முன்னாடி தெரியிற அத்தனை விஷயங்களுமே உங்களுக்கு அந்த சாரத்தை, அதாவது எல்லாமே கடவுளுடைய துகள் அப்படிங்கிறத வந்து அப்படிதான் நீங்க பாப்பீங்க. உங்களுக்கு அப்படிதான் தெரியுமா. ஸோ அததான், இது வந்து அந்த பிரசன்ட்ல இருக்கிறதுமே ஒரு போர்ட்டல் அப்படின்ட்டாரு. ரெண்டாவது போர்ட்டல் வந்து செசேஷன் ஆஃப் திங்கிங். செசேஷன் ஆஃப் திங்கிங் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மனசு வந்து எப்பவுமே ஒரு ரன்னிங் கமெண்ட்ரி வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதாவது எதை பார்த்தாலுமே அதை பத்தின ஒரு கமெண்ட்ரி ஒன்று கொடுக்கும். ஒரு ஃப்ளவரை பார்த்தீங்கன்னா கூட ஒரு கமெண்ட்ரி, ஒரு பர்சனை பார்த்தீங்கன்னா கூட அவங்கள பத்தி ஏதாவது இந்த மனசு வந்து ஏதாவது ஒன்று கமெண்ட் பண்ணிட்டு உங்களுக்குள்ள பேசிக்கிட்டே இருக்கும் இல்லையா? அதை அப்படியே ஸ்டாப் பண்றது, அந்த திங்கிங்கை வந்து அப்படியே ஸ்டாப் பண்றது தான் அந்த செசேஷன் ஆஃப் திங்கிங் அப்படிங்கிறது. இப்போ ஒரு ஃப்ளவரை நீங்க பாக்குறீங்க,
அந்த ஃப்ளவரை பார்க்கும் பொழுது உங்களுடைய கவனத்தை மூச்சுல வச்சுக்கிட்டே அந்த ஃப்ளவரை பார்க்கணும். ஏன்னா அந்த ஃப்ளவரை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணும்? அந்த ஃப்ளவர் ஏன் இப்படி இருக்கு? இது இந்த கலர்ல இருக்கு. ஸோ நான் அன்னைக்கு பார்த்தேனே அந்த ஃப்ளவர் மாதிரி இல்லை. ஸோ இந்த மாதிரி என்ன ஆகும்? ஒரு இன்டர்பிரிட்டேஷன் அந்த மைண்ட் வந்து உங்களுக்குள்ள ஏதாவது பண்ணும் இல்லையா? அந்த மைண்ட் மூமெண்ட் ஆஃப் தாட்ஸை வந்து நீங்க அப்படியே ஸ்டாப் பண்றீங்க. ஸோ அதை அப்படியே ஸ்டாப் பண்ணும் பொழுது அங்க வந்து நீங்க இந்த சாரம், அதாவது கடவுளுடைய சாரத்தை சாரத்தோட நீங்க வந்து இணைய முடியுது. அதுதான் அது. ஸோ எல்லாத்துக்குள்ளேயுமே வந்து கடவுளுடைய சாரம் அப்படிங்கிறது வந்து இருந்துட்டு இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா சரண்டர். சரண்டர் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் முன்னாடியே இதை சொல்லியிருக்கேன். மென்டல் இமோஷனல் ரெசிஸ்டன்ட். பொதுவா மனம் என்ன பண்ணும்? எல்லாத்தையுமே ரெசிஸ்ட் பண்ணும். மனதுடைய இயல்பே என்னன்னா, என்ன மாதிரி சுச்சுவேஷனா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும், ஒரு பர்சனை பார்க்கறதா இருந்தாலும் சரி, உடனே அது வந்து ரெசிஸ்ட் பண்ணும். அதுதான் மனசுடைய இயல்பு. ஸோ இதை வந்து நீங்க ஸ்டாப் பண்ணணும். அந்த ரெசிஸ்டன்ட் இல்லாம இருக்கணும்னா முதல்ல நீங்க வந்து சரண்டர் பண்ணணும் அப்படிங்கிறது. ஏன்னா அதுவுமே வந்து ஒரு போர்ட்டல் தான். ஏன்னா இந்த இன்னர் ரெசிஸ்டன்ட் என்ன பண்ணுன்னா உங்களை வந்து மக்கள் கிட்ட இருந்தும் உங்களுக்குள்ள இருந்தும் இந்த உலகத்துல இருந்தும் கட் பண்ணி விட்டுரும். உங்களுக்குள்ள வந்து ஒரு செப்பரேட்டா உங்களை வந்து ஃபீல் பண்ண வைக்கும். அதாவது நீங்க எப்பவுமே வந்து யாரும் இல்லை, அதாவது நீங்க அந்த டூயல் ஸ்டேட்லயே இருப்பீங்க. அந்த ஈகோ அப்படிங்கிற விஷயத்துல போய் மாட்டிப்பீங்க. எந்த அளவுக்கு நீங்க வந்து நான் வந்து ஒரு ஃபார்ம் ஐடென்டிட்டியிலே இருக்கிறீங்களோ, நான் இப்படிதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடென்டிட்டிலேயே நீங்க இருந்தீங்கன்னா அப்போ நீங்க வந்து சோர்ஸோட இணையவே முடியாது. அதுக்கு தான் வந்து அந்த சரண்டர், அந்த ரெசிஸ்டன்ட் இல்லாம இருக்கிறது, லெட் கோ பண்ண தெரியணும். இமோஷனல் வைஸுமே நம்ம ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்து ரியாக்ட் பண்றோம்ல, அந்த ரியாக்ஷன் தான் வந்து ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது. ஸோ அந்த ரியாக்ஷன் இல்லாம இருக்கிறது தான். ஸோ நீங்க சரண்டர் ஆயிட்டீங்க, லெட் கோ பண்ணிட்டீங்கன்னா அப்போ உங்களுக்குள்ள வந்து போர்ட்டல் ஓப்பன் ஆகும் அப்படிங்கிறாங்க. ஸோ அப்பவும் உங்களுக்குள்ள அந்த கடவுளுடைய சாரத்தை நீங்க உணர முடியும். ஸோ இந்த ஸ்டேட் ஆஃப் சரண்டர் உங்களுடைய ஃபார்ம் ஐடென்டிட்டி என்ன ஆயிடும்? சாஃபன் ஆயிடும். அதுக்கப்புறம் நீங்க ரொம்ப அப்படியே டிரான்ஸ்பேரண்டா மாறிடுவீங்க. ஸோ இது இவர் சொன்ன பிறகு ஒருத்தவங்க கேட்குறாங்க, அப்படின்னா அன்பு அப்படிங்கிறதுமே ஒரு போர்ட்டல் தானே அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஆனால் அன்புங்கிறது வந்து போர்ட்டல் கிடையாது. அன்புங்கிறது வந்து உங்க மூலியமா வெளிப்படுத்தணும். எப்ப வந்து நீங்க அன்பை வெளியில தேடுறீங்களோ அப்பவே நீங்க வந்து உள்ள ஒரு செப்பரேஷன்ல இருக்கீங்கன்னு அர்த்தம். அன்புங்கிறது வந்து வெளியில தேடக்கூடியது இல்லை. ஆனா போர்ட்டலை நீங்க தேடலாம், அன்பை வந்து தேடக்கூடாது. ஏன்னா போர்ட்டல்ல வந்து நீங்க ஓபன் பண்ணிட்டீங்கன்னா அது வழியாதான் அன்பு வருமே தவிர்த்து அன்பை நீங்க வந்து வெளியில தேடவே கூடாது. உங்களுக்குள்ள அந்த அன்புங்கிறது வந்து மலர ஆரம்பிச்சிருச்சுன்னா, உங்களுக்குள்ள அந்த அன்புங்கிறது வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களை சுத்தி இருக்கிறவங்களும் வந்து உங்க மேல அன்பா தான் இருப்பாங்க. ஸோ அன்பை வந்து நீங்க வெளியில தேடவே தேவையில்லை. என் மேல யாராவது அன்பு காட்டணும் அப்படிங்கறதெல்லாம் கிடையவே கிடையாது. அன்புங்கிறது உங்களுக்குள்ள இருந்து வரக்கூடியது அப்படிங்கிறாரு. அடுத்தது வந்து சைலன்ஸ். சைலன்ஸ் அப்படிங்கிறதுமே ஒரு போர்ட்டல் தான் அப்படிங்கிறாங்க. அது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாமே இந்த அன்மேனிஃபெஸ்டட் அதுக்கப்புறம் மேனிஃபெஸ்டட் ரெண்டுமே ஒன்னா தான் இருக்கு. எது மேனிஃபெஸ்ட் ஆகணும்னாவே அது நம்மளுடைய சோர்ஸ்ல இருந்து தான், அந்த ஒண்ணும் இல்லாத தன்மையில இருந்து தானே மேனிஃபெஸ்ட் ஆகுது. ஸோ அந்த ஒண்ணும் இல்லாத தன்மைக்குள்ள ஒரு அமைதி இருக்கும். பயங்கரமான ஒரு அமைதி வந்து அதுல இருக்கு. ஸோ அந்த அமைதி வந்து இருக்கு அப்படிங்கிறதே நமக்கு எப்படி தெரியுதுன்னா, சத்தம் அப்படிங்கிறது மூலியமா தான். சத்தம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அமைதின்னு ஒண்ணு இருக்கிறதே நமக்கு தெரியாது. இப்போ ஒரு நாய் வந்து தூரமா குலைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சவுண்ட் எப்படி இருக்கும்? அதை நீங்க கேட்பீங்க. ஆனா அந்த சவுண்டுக்கு பின்னாடி ஒரு சைலன்ஸ் இருக்கும். அதே மாதிரி ஒரு கார் தூரமா இருந்து அப்படியே உங்களை நோக்கி வருது. உங்க கிட்ட வரும் பொழுது அது அப்படியே பயங்கர சவுண்டா இருக்கும். அப்புறம் உங்களை கடந்து அது போகும்போது அது அப்படியே சைலண்டா மாறும். அந்த சவுண்ட் அப்படியே மறைஞ்சு போய் சைலண்டா இருக்கும். ஸோ அந்த சவுண்ட் அப்படிங்கறதே எங்க பிறக்குதுன்னா சைலன்ஸ்ல இருந்து தான் அந்த சவுண்டே பிறக்குது. ஸோ இவர் என்ன சொல்றாருன்னா, உங்களுடைய கவனத்தை நீங்க சைலன்ஸ்ல வைக்கணும். நீங்க வந்து ஒரு கான்வர்சேஷன், இப்போ 2 பேர் பேசுறாங்கன்னா அவங்க பேசும் பொழுது அந்த வார்த்தைகளுக்கு நடுவுல இருக்கிற ஒரு கேப், இந்த பிரீஃப் கேப் இருக்கு இல்லையா, அதுல உங்க கவனத்தை வைக்கணுங்கிறாங்க. அதே மாதிரி 2 தாட் இருந்தா கூட அந்த 2 தாட்டுக்கு நடுவுல கேப் இருக்கு, அதுல கவனம் வைக்கிறது. ஸோ இது எல்லாமே வந்து எல்லாத்தையும் எல்லா சுத்தியுமே ஒரு அமைதி அப்படிங்கிறது வந்து முழுக்க பரவி இருக்கு. எல்லா பொருளை சுத்தியும் அமைதி இருக்கு, உங்க பாடியை சுத்தியும் அமைதி இருக்கு, நம்ம ரூமை சுத்தி இந்த உலகம் பூரா அமைதி வந்து நிறைஞ்சிருக்கு அப்படிங்கிறாங்க. ஏன்னா அந்த அமைதியில இருந்து தான் எல்லாமே உருவாகி இருக்கு அப்படிங்கிறது. உங்களுடைய ஈவன் நம்ம வந்து ஒரு மியூசிக், ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறோம், அதுல இருந்து வரக்கூடிய சத்தம் அதுவும் அமைதியில இருந்து தான் வருது. ஒரு பாட்டு பாடுறது
எல்லாமே இந்த எல்லாமே வந்து இந்த சத்தம் எல்லாமே அந்த அமைதி அப்படிங்கிறதுல இருந்து தான் வந்து உருவாகுதுங்கிறாரு. அதனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கவனத்தை அமைதியில வைங்க அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா நீங்க எந்த அளவுக்கு வெளியில இருக்கக்கூடிய அமைதியில நீங்க கவனத்தை செலுத்துறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு உள்ளேயும் அந்த அமைதி வந்து வந்துரும் அப்படிங்கிறாங்க. ஸோ உங்களோட உள் அமைதியும் நீங்க வந்து ஃபீல் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. ஸோ அதனால அட்டென்ஷன் பூரா அமைதியில வைங்க அப்படிங்கிறது. அடுத்தது இவர் வந்து ஸ்பேஸ் பத்தி சொல்லியிருக்காரு. நீங்க ஸ்பேஸ்ன்னு எடுத்துட்டீங்கன்னா ஸ்பேஸ் எப்படி அப்படியே இன்ஃபினைட்டா இருக்கும். அதுக்கு வந்து ஸ்டார்டிங் எண்டு ஒண்ணுமே இருக்காது. ஸ்பேஸ் எப்படி இருக்கு, எவ்வளோ விஷயங்கள் இருக்கு, ஸ்டார்ஸ் இருக்கு, கேலாக்சிஸ் இருக்கு. ஸோ இத்தனை விஷயம் அடங்கி இருக்கு. நம்ம பிசிக்கல் பாடியே எடுத்துக்கோங்க, அதை சுத்தியும் ஸ்பேஸ் இருக்கு. ஸோ எல்லாமே வந்து அந்த நத்திங்னஸ்ல இருந்து தான் சம்திங் அப்படிங்கிறது உருவாகுது. இப்போ சயின்டிஸ்டுங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்க, ஆட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆட்டம் தான் அப்படின்னு. ஆட்டம்குள்ளேயுமே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லை. எல்லாமே ஆட்டம் உள்ள நீங்க போக போனா ஒன்றும் இல்லை. அதே மாதிரி இந்த பிசிக்கல் பாடிக்குள்ள நீங்க போக போக ஒண்ணுமே இல்லை. நம்ம மெடிடேஷன் பண்ணும் பொழுது என்ன சொல்லுவோம், பிகம் நத்திங் அப்படிம்போம். அதாவது அதுவா மாறு. தியானம் அப்படிங்கிறது பிகமிங், அதாவது அந்த சூன்யமா மாறுறது, ஒண்ணுமே இல்லாம மாறுறது, நோ திங்கா மாறுறது தான் இந்த மெடிடேஷன் அப்படிங்கிறது. ஸோ இதை வந்து ஹார்ட் சூத்ரா அப்படிங்கிற ஒரு, அதாவது ஜென் டெக்ஸ்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார்ம் இஸ் எம்டினஸ், எம்டினஸ் இஸ் ஃபார்ம். அதாவது அந்த எம்டினஸ்ல இருந்து தான் ஒரு ஃபார்மே உருவாயிருக்கு. அந்த ஃபார்முக்குள்ளேயும் என்ன இருக்கு, எம்டினஸ் தான் இருக்கு. அதனால ஒண்ணுக்கொண்ணு வந்து ஒன்னாதான் இருக்கு. ஒண்ணு இல்லாம இன்னொன்னு கிடையாது, ஒன்னாவே தான் இருந்துட்டு இருக்கு. அதுக்குள்ள, அதாவது இந்த எம்டினஸ் அப்படிங்கிறது இந்த படைப்புகள் எல்லாத்துக்குள்ளேயுமே இருக்கு. அதனால ஒண்ணுமே இல்லை. இப்ப யாராவது ஒருத்தவங்க வந்து உங்களை வார்த்தையால திட்டுறாங்கன்னா கூட அந்த வார்த்தையுமே ஒண்ணுமே இல்லை, அதுவுமே ஒரு எம்டினஸ் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி இவர் சொன்ன பிறகு ஒரு சிலர் என்ன கேட்குறாங்க, அப்போ நீங்க எல்லாமே நத்திங் நத்திங் சொல்றீங்க, அந்த நத்திங்னஸ்னா என்ன அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்குறாங்க. ஸோ அதுக்கு இவர் என்ன பதில் சொல்றாங்க, முதல்ல இந்த கேள்வியே நீங்க கேட்கக்கூடாது. ஏன்னா இந்த கேள்வி எங்கிருந்து வருது, மனதிலிருந்து வருது. மனதுடைய இயல்பு என்ன, அது வந்து இன்ஃபர்மேஷன் கேதர் பண்றது தான் மனதுடைய இயல்பு. ஓகே, ஒரு ஆளா இருக்கட்டும், ஓ இவர் இப்படி இப்படின்னு ஜட்ஜ் பண்ணும். அது வந்து வெறுமே இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணி ஒரு பாக்ஸ்குள்ள போட்டு வைக்கும். அதே மாதிரி இந்த மனம் என்ன பண்ணுது, நத்திங்னஸ்னா ஓகே, நத்திங்னஸ்னா என்ன, அது பத்தின நாலேஜ் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இது என்ன பண்ணுது, இப்படி ஒரு கேள்வியை எழுப்புது, நத்திங்னா என்ன அப்படிங்கிறது. ஆனா இவர் என்ன சொல்றாருன்னா, அந்த நத்திங்னஸ் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து கிராஸ் பண்ணவே கூடாது, அதை புரிஞ்சுக்க நம்ம முயற்சியே பண்ணக்கூடாது அப்படிங்கிறார். நம்ம செய்ய வேண்டியது எல்லாமே நம்ம கவனத்தை நம்ம உள் உடல் மேல செலுத்துறது, இந்த போர்ட்டல்ஸ் மேல நம்ம கவனம் செலுத்துறது தான் பண்ணணுமே தவிர்த்து, இந்த மனதை கொண்டு இந்த நத்திங்னஸ்னா என்ன, நம்மளுடைய அந்த கடவுள் சாரம்னா என்ன, அது எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த மனம் வந்து அதை வந்து ஒரு ஆப்ஜெக்டா இது பண்ணி இன்ஃபர்மேஷனா ஸ்டோர் பண்ணணும்னு நினைக்குது பார்த்தீங்களா, அது நம்ம வந்து செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இப்போ ஒரு ரூமே எடுத்துக்கோங்களேன், அந்த ரூம்ல வந்து நிறைய ஃபர்னிச்சர்ஸ் எல்லாம் இருக்கு. இப்போ ஒரு ஃபேன் இருக்கு, பெட் இருக்கு, டேபிள் இருக்கு, சீலிங் இருக்கு, ஃப்ளோர் ஃப்ளோர் இருக்கு, செவுரெல்லாம் இருக்கு. ஸோ இது எல்லாம் இல்லாம நீங்க பாருங்களேன், எல்லாத்துலயுமே ஸ்பேஸ் சரவுண்ட் ஆயிருக்குல்ல. பெட்டை சுத்தி அந்த எம்டி ஸ்பேஸ் வந்து எல்லா இடத்துலயும் இருக்கு. இது எல்லாம் இல்லாம அந்த இடம் எப்படி இருக்கு, வெறும் ஸ்பேஸ் தான். அதே மாதிரிதான் நீங்களும் வந்து ஒன்னொன்னா நீங்க ஒன்னொன்னா இல்லாம உங்களை பாருங்க. இந்த உடல், இந்த மனம் நான் இல்லை, இந்த உணர்வு நான் இல்லை, இந்த எண்ணங்கள் நான் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒன்னொன்னா ஒன்னொன்னா இல்லாம நீங்க போக போக அப்ப அங்க என்னதான் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லை. அதுதான் உண்மை. ஸோ இதுதான் அவர் வந்து இந்த ஸ்பேஸ் பத்தின விஷயத்துல அவர் சொல்லியிருக்காரு. சயின்டிஸ்டுங்கெல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்பேஸ்ல, அதாவது ஸ்கைல வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு சில தியரி எல்லாம் அவங்க உருவாக்கி இருக்காங்க. ஓகேங்களா, ஆனா அங்க பாத்தீங்கன்னா 100 பில்லியன்ஸ், அதாவது எவ்வளோ பில்லியன்ஸ் ஆஃப் கேலக்சிஸ் வந்து அந்த ஸ்பேஸ்ல நிறைஞ்சு இருக்கு. ஆனா அதெல்லாம் இல்லாம ஒரு நிமிஷம் நீங்க இமேஜின் பண்ணி பாருங்க, வெறுமே உங்க கான்சியஸ்னஸ் மட்டும் அங்க ஃப்ளோட் ஆயிட்டு இருக்கு, அதாவது ஸ்பேஸ்ல உங்க கான்சியஸ்னஸ் மட்டும் ஃப்ளோட் ஆயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப எப்படி இருக்கும். ஸோ இப்போ இதெல்லாம் இருக்கு, ஆனாலும் அதெல்லாம் எதுக்குள்ள இருக்குன்னா அந்த எம்டினஸ்குள்ள தான் இருக்கு. அதுக்குள்ளேயும் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்டினஸ் தான் இருக்கு. அதுதான் நம்மளுடைய சோர்ஸ், அதுதான் கடவுளுடைய சாரம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னொன்று வந்து கான்ஷியஸ் டெத்து.
இறப்பு. இப்போ இது எல்லா போர்ட்டல்ஸுமே உங்களுக்கு ஒத்து வரல. நீங்க உங்க உள் உடலை வந்து உங்களால உணர முடியல. அதே மாதிரி மெடிடேஷன்னாலையும் உங்களுக்கு போர்ட்டல் ஓபன் பண்ண முடியல, பிரசன்ட்ல இருக்க முடியல, சரண்டர் ஆக முடியல. இது எல்லாமே, இந்த போர்ட்டல் எல்லாமே நீங்க விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. கடைசியா ஒரு போர்ட்டல் இருக்கு. அது என்னன்னா, இந்த பிசிக்கல் பாடி வந்து இறந்து போறது. உங்க உடல் வந்து இறக்கும் பொழுது ஒரு போர்ட்டல் ஓபன் ஆகும். இப்போ நிறைய பேர் வந்து நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய வீடியோஸ் கூட அவைலபிளா இருக்கு. அந்த நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ்ல அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நான் வந்து ஒரு வெளிச்சத்தை பார்த்தேன், அந்த வெளிச்சத்துக்கு உள்ள போனேன், அங்க வந்து ஒரு பீயிங் இருந்தது, அந்த பீயிங் என்னை கூப்பிட்டு போச்சு, அங்க வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு லைட்டை பார்த்தேன், அது வந்து அதை என்னால கண்ணில் பார்க்க முடியல. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அவங்க சொல்லுவாங்க, நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது. ஸோ அதே மாதிரி தான் நீங்க வந்து உங்க இந்த பிசிக்கல் பாடி இறந்த பிறகு ஆஹ், ஒரு உங்க கான்சியஸ்னஸ் வந்து ஒரு ஒளியை பார்க்கும். ஆனா அந்த அந்த ஒளி வந்து கொஞ்ச நேரம் தான் இருக்குமா, ரொம்ப நேரம் இருக்காதாம். சோ அதுதான் அந்த போர்ட்டல். அந்த ஒளி வந்து உங்களுக்கு தெரியுமா. இப்போ அந்த ஒளிக்குள்ள நீங்க போயிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பிறப்பு இறப்பு அந்த சுழற்சியில இருந்து நீங்க விடுபட்டுருவீங்க, லிபரேஷன் கிடைச்சிரும். ஆனா ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து நிறைய பேகேஜ் கேரி பண்ணிட்டு வருவாங்க. அது ரெசிஸ்டன்ட் இருக்கும், கோபம், பயம், இந்த மாதிரி. அவங்க ரொம்ப அதிகபட்சமான பயத்தையும் கோபத்தையும் உள்ள அடக்கி கொண்டு வரும் பொழுது அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த ஒளி அவங்க முன்னாடி வரும், வந்துட்டு அந்த பயத்துல அவங்க என்ன பண்ணுவாங்க, அது உள்ள போகாம விட்டுருவாங்க. சோ மறுபடியும் அவங்க வந்து பிறப்பு இறப்பு அப்படிங்கிற அந்த சுழற்சியில வந்து மாட்டிப்பாங்க. சோ அதனால கடைசியா இருக்கிற போர்ட்டல் வந்து நம்ம வந்து இறந்த பிறகு வரக்கூடிய அந்த ஒளி. ஆனா இது வந்து நமக்கு வந்து ஞாபகம் இருக்கணும், அந்த ஒளிக்குள்ள நம்ம போகணும், கடவுளுடைய சாம்ராஜ்யத்தோட போய் நம்ம இணைஞ்சிடணும் அப்படிங்கிறது, கடவுளாவே நம்ம மாறிடணும் அப்படிங்கிறது தான். சோ அந்த கடைசி அந்த சான்ஸை கூட சில பேர் விட்டுருவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு மாயையில மாட்டிட்டு இருப்பாங்க. அவங்களுக்குள்ள அவ்வளோ ஒரு பேகேஜ் வந்து இருக்கும். அந்த கடைசி சமயத்துல கூட அந்த கான்சியஸ்னஸ், போதுமான அளவுக்கு அந்த கான்சியஸ்னஸ் இல்லாம இருக்கிறது தான். இன்னொன்னு பாத்தீங்கன்னா, நம்ம கல்ச்சர்ல வந்து இறப்பு பத்தின நிறைய ஒரு மூட நம்பிக்கைகள் எல்லாம் இருக்கு. ஆக்சுவலா பார்த்தா நம்ம வந்து இறக்குறதே கிடையாது. நமக்கு வந்து இறப்பு அப்படிங்கிறது இல்லவே இல்லை. ஆனா இது வந்து நம்மளுடைய ரிலீஜியஸ் கல்ச்சர்ஸ் இதெல்லாம் வந்து நமக்கு நிறைய விஷயங்கள் இறப்பு சம்பந்தமான தவறான சில விஷயங்களை வந்து நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறதுனால நம்ம வந்து இறப்பை பார்த்தா பயங்கரமான ஒரு பயம் வருது. ஐயோ, ஏன்னா நம்மளுடைய ஐடென்டிட்டி என்னன்னா, நாம இந்த உடல், நாம இந்த மனம் அப்படிங்கிற அந்த ஐடென்டிட்டி, இது ரெண்டுமே ஆக்சுவலா மாயை. இறப்பு அப்படிங்கிறது என்னன்னா நம்மளுடைய பொய்யான அந்த ஃபால்ஸ் செல்ஃப், அந்த மாயை அப்படிங்கிறது தான் வந்து இறக்குதே தவிர்த்து நாம இறக்குறதே இல்லை. ஏன்னா நாம அப்படிங்கிறது என்னன்னா அந்த நத்திங் நோ திங் தான், அது எப்பவுமே இருந்துட்டே தான் இருக்கு. ஸோ இந்த உண்மை உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா இறப்பு அப்படிங்கிறது ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிறது வந்து நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சிரும் அப்படிங்கிறது தான் இதை சொல்லியிருக்காரு. இதோட இந்த சாப்டர் முடியுது மாஸ்டர். ரொம்ப நன்றி. நான் என் பண்ணிக்கிறேன்.